ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மினி கூலிங் ஃபேன். இது அன்பாக்சிங் பண்ணுவோம் வாங்க. ஒரு ஃபேனு, ஒரு டேட்டா கேபிள் டைப் சி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு 3 மோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூலிங் ஹோல்ஸு 3 மோடு கொடுத்துருக்காங்க. நைட்டுக்கு ஏற்ற மாதிரி 4 லைட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆட்டோமேட்டிக் டைமர் ஆஃபு 3 மோடு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த சுவிட்சை போட்டிங்கன்னா ஃபஸ்ட் மோடுக்கு சிங்கிளும், செகண்ட் மோடுக்கு 3ம், 3வது மோடுக்கு 5 ஹோல்ஸும் ஆன் ஆகிக்கும். இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த டேட்டா கேபிள் இதில் குத்திக்கலாம். பின்னாடி ஹோல்ஸ் இருக்கும். குத்திட்டு சார்ஜரில் குத்திக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றணும். இதுக்குள்ளே தண்ணி ஊற்றணும். இப்போ நாம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தெரியுதா? இதில் ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சிருக்கு. இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். சுவிட்சை போட்டுக்கலாம். ஃபேன் சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு மோடு தெரியுதா? இது செகண்ட் மோடு, இது தேர்ட் மோடு. இப்போ கூலிங் வர்றதுக்காக ஃபஸ்ட்டு மோடு ஆன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மோடுக்கு ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் ஆன் ஆகிரும். தெரியுதா? செகண்ட் மோடுக்கு 3 ஹோல்ஸ் ஆன் ஆகிக்கும். தெரியுதா? 3வது மோடுக்கு 5 ஹோல்ஸும் ஆன் ஆகிக்கும். நைட்டு மோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைட்டும் வச்சுக்கலாம். 1 3 லைட் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் டைமர் ஆஃபு 3 மோடு இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. இதில் நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த ஒரு சொம்பு தண்ணி ஃபஸ்ட்டு மோடுக்கு 1 மணி நேரம் அந்த கூலிங் இருக்கும். செகண்ட் மோடுக்கு அரை மணி நேரம் தான் உங்களுக்கு வரும். 3வது மோடு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். இது ஐடியா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபேனும் வேணால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கீழேயும் திருப்பிக்கலாம், மேலேயும் திருப்பிக்கலாம். இந்த கூலிங் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். எவ்வளோ தூரம் இருக்குமா? எவ்வளோ மீட்டர் வரும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.